அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இணையற்ற இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனோடு சஞ்சரிப்போம் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய தினத்திலும் 1 சாமுவேல் 22:3 கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 1 சாமுவேல் 22:3 மோவாபின் ராஜாவை பார்த்து தாவீது, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியமட்டும், என் தகப்பனும் தாயும் உம்மிடத்தில் தங்கியிருக்கும்படி தயவு செய்யும். தாவீது சவுலினாலே துரத்தப்படுகிறான். அவன் தன் ஜீவன் தப்ப ஓடும்போது தன்னுடைய ஜீவன் தப்பினால் போதும் என்று அவன் நினைக்கல. என் ஜீவன் தப்பினால் போதும், நான் காப்பாற்றப்பட்டால் போதும் என்று அவன் நினைக்காதபடிக்கு அவன் தன் ஜீவனை காக்க ஓடுகிற அதே நேரத்தில் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் குறித்து அவன் மிகுந்த கரிசனையோடு கூட தன் தகப்பனையும் தாயையும் அழைத்துக் கொண்டு போய் மோவாபின் ராஜாவினுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து, ராஜாவே, ஆண்டவர் என்னை எப்படி நடத்துவார்னு தெரியல, ஆகையினாலே நான் திரும்பி வரும் மட்டும் என்னுடைய தகப்பனையும் தாயையும் உம்மிடத்திலே நான் ஒப்புவிக்கிறேன், நீ பார்த்து கொள்ளும் என்று சொல்லி அவன் கடந்து போவதை பார்க்கிறோம். தாவீதினுடைய தகப்பனுக்கு தாவீதின் ஒருத்தன் தான் பிள்ளை கிடையாது, அநேக புத்திரர்கள் உண்டு. ஆனால் இந்த அநேக புத்திரர்களிலே தாவீது தன் தகப்பனையும் தாயையும் குறித்து மிகுந்த கரிசனை உள்ளவனாய் இருந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவருடைய இருதயத்துக்கு தாவீது பிரியமானவனாய் ஏற்றவனாய் இருந்ததற்கு ஒரு காரணம் இதுவும் கூட. ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற என் தகப்பனையும் என் தாயையும் நான் கரிசனை உள்ள உள்ளத்தோடு நான் கவனிக்கணும். அப்படிப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் சொல்லுகிறார் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மரித்துக் கொண்டிருக்கும் போது தன் ஜீவன் போக போகுது. அந்த நேரத்தில் அவர் தன் தாயை குறித்து ஒரு கரிசனையோடு கூட யோவானை அழைத்து சொல்லுகிறார், சீஷனே, அது உன் தாய். அதே போல மரியாள் அம்மா கிட்ட சொல்லுகிறார், இதோ உன் மகன் என்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளம் தன்னை குறித்து மாத்திரம் கரிசனை உள்ள உள்ளம் கிடையாது. தன் ஊழியத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள் மூலமாய் தன்னுடைய சீஷர்களை குறித்ததான கரிசனை உள்ள உள்ளம் மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளம் தன்னுடைய தாயை குறித்து கரிசனை உள்ளதாயும் காணப்பட்டது. தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ளேயும் 1000 ஊழியம் செய்யலாம், அத்தனை காரியங்களையும் பார்க்கலாம். ஆனாலும் நமக்கு எப்பொழுதுமே நம்முடைய பெற்றோர்களை குறித்த கரிசனை நமக்கு தேவை. நம்முடைய பெற்றோர் என்று சொல்லும் போது மனைவியினுடைய பெற்றோரா இருக்கலாம், புருஷனுடைய பெற்றோரா இருக்கலாம், அவர்களை குறித்த கரிசனையும் நமக்கு தேவை. இயேசுடைய உள்ளம் கரிசனை உள்ள உள்ளம். சீஷர்கள் பாருங்க, அவர் இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்ளப்படும் போது அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்க்கிறாங்க. கூட இருந்தவர் இவர் ஒருத்தர் தான், இவரும் போகிறாரே என்று சொல்லி. யோவான் 14:16 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு சொல்றாரு, உங்களோடு கூட என்றைக்கு இருக்கும்படிக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புவேன். 18 சொல்றாரு,
நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டேன். ஏன் சொல்லுகிறார் அப்படி என்றால், கரிசனை உள்ள உள்ளம் அப்படிப்பட்டதா தான் இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கரிசனை உள்ள உள்ளம் யாரையும் அனாதையா விட்டுட்டு போகாது. அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இதை உணர்ந்து மிகுந்த கரிசனை உள்ளவர்களாக நாம் காணப்படணும். கரிசனை உள்ளவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். கரிசனை உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள். ஆகையினால் நீங்களும் உங்க பெற்றோர்கள் மேல் மிகுந்த கரிசனை உள்ளவர்களாக இருக்கணும். கரிசனை உள்ள உள்ளத்தை கர்த்தர் உங்களுக்கும் கட்டளையிடுவாராக. யோபுமா, மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உங்க வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வசனத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வதித்து தாரும். கல்லான உள்ளமாக இல்லாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவை போல, தாவீதை போல நாங்கள் கரிசனை உள்ளவர்களாக ஜீவிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன், உயர்த்துகிறேன்,